Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா get உடைய யூசேஜ். இங்கிலீஷ்ல இந்த get அப்படிங்கற வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்றது ரொம்ப சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படினா 90% நம்ம ரொம்ப ஈஸியா பேசிடலாம். ஏனா எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை வந்து get தான். எல்லா விதமான சிச்சுவேஷன்லயும் நம்ம get வச்சு நம்ம அந்த சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். சோ இன்னைக்கு get வச்சு எப்படி எல்லாம் பேசலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். First one, let's get started. So in the let's get started அப்படினா ஆரம்பிக்கலாம் அப்படினு நம்ம சொல்றதுக்கு let's get started அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம். Next one, I'll get you back. So I'll get you back அப்படின்றதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு வந்து நம்ம ஃபோன்ல பேசும்போது I'll get you back அப்படினா நான் திரும்ப கால் பண்றேன் அப்படினு அர்த்தம் இருக்கும். இல்ல நேர்ல பேசிட்டு இருக்கும்போது இரு நான் போயிட்டு வந்து திரும்ப உன்கிட்ட பேசுறேன் அப்படினு சொல்றதுக்கும் I'll get you back அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம். Next one, it's getting cold. It's getting cold அப்படினா ரொம்ப குளிர ஆரம்பிக்குது இல்ல குளிருது அப்படினு சொல்றதுக்கு it's getting cold அப்படினு சொல்லலாம். Next one, it's getting hot. So getting hot அப்படினா சூட ஆரம்பிக்குது சுடுது ரொம்ப ஹாட்டா இருக்கு வேர்க்குது அப்படி எல்லாம் சொல்றதுக்கு it's getting hot அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம். Next one, it's getting cloudy. So இதுக்கு வந்து மேகமாகுது மேகம் வர ஆரம்பிக்குது மேகமாவது மழை பெய்யற மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்றதுக்கு it's getting cloudy அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம். Next one, it's getting dark. இது வந்து இப்போ ஒரு சாயந்திர நேரமா இருக்கு இருட்ட ஆரம்பிக்குது அப்படினு சொல்லுவோம்ல இருட்டிக்கிட்டு இருக்கு இருட்ட ஆரம்பிக்குது அப்படி எல்லாம் சொல்லுவோம்ல அந்த இருட்ட ஆரம்பிக்குது அப்படினு சொல்றதுக்கு it's getting dark அப்படினு சொல்லலாம். Next one, I never get angry. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா எனக்கு கோவமே வராது நான் கோவமே பட மாட்டேன் அப்படினா சொல்றதுக்கு I never get angry அப்படினு சொல்லலாம். Next one, will get caught. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா நாம மாட்டிக்குவோம் அப்படினு சொல்றதுக்கு தான் we will get caught அப்படினு சொல்றோம். get வச்சு சொல்லும்போது next வர்ற verb வந்து past participle formல இருக்கும். So will get caught அப்படினா நாம மாட்டிக்குவோம் அப்படினு சொல்றதுக்கு இந்த மாதிரி சொல்லிரலாம். Next one, I didn't get it. So I didn't get it அப்படின்றது இந்த இந்த சென்டென்ஸ்ல didn't get it ன்னு சொல்றது வந்து புரியல அப்படினு சொல்றதுக்கு தான் நம்ம அப்படி சொல்றோம். யாராவது ஏதாவது சொல்லும்போது எனக்கு அது புரியல அப்படினு சொல்றதுக்கு I didn't get it அப்படினு சொல்லலாம். Next one, get well soon. So get well soon அப்படினா யாருக்காவது உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படினா சீக்கிரமா உனக்கு உடம்பு சரியாகட்டும் சீக்கிரமா குணமாகு அப்படி எல்லாம் சொல்றதுக்கு get well soon அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம். Next one, I get up at 6 o'clock. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா நான் 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன் காலையில எப்பவும் வந்து 6 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன் அப்படினு சொல்றதுக்கு I get up at 6 o'clock அப்படினு சொல்லலாம். Next one, I will get it done. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா நான் ஒரு விஷயத்தை முடிச்சிருவேன் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படினு சொல்றதுக்கு தான் get it done அப்படினு சொல்றோம். So I will get it done அப்படினா இந்த விஷயத்தை செஞ்சு நான் முடிச்சிருவேன் இந்த விஷயம் செய்து முடிக்கப்படும் அப்படி எல்லாம் சொல்றதுக்கு I will get it done அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம். Next one, I have got an idea. So I have got an idea அப்படினா எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குது எனக்கு இப்போ ஒரு ஐடியா தோணுது இப்படி எல்லாம் சொல்றோம்ல அந்த மாதிரி சொல்றதுக்கு I have got an idea அப்படினு சொல்லலாம். Next one, I have got a call. So I have got a call அப்படினா எனக்கு ஒரு கால் வருது அப்படினு சொல்லுவோம்ல இப்போ ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது நடுவுல எனக்கு இன்னொரு கால் வந்துட்டு இருக்கு அப்படினு சொல்லுவோமா அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு கூட I am getting a call அப்படினு சொல்லலாம் இல்ல I have got a call அப்படினா எனக்கு ஒரு கால் வந்திருக்கு அப்படினு சொல்லலாம் இல்ல வந்துட்டு இருக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து I have got a call அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம். Next one, I got it. So I got it அப்படினா இதுக்கு நிறைய அர்த்தம் எடுத்துக்கலாம். எனக்கு கிடைச்சிருச்சு அப்படினு சொல்றதுக்கும் I got it அப்படினு சொல்லலாம் இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படினு சொல்றதுக்கும் I got it அப்படினு சொல்லலாம். இது வந்து நம்ம சிச்சுவேஷனை பொறுத்த மாதிரி அது மாறிக்கும் எந்த நேரத்துல சொல்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் மாறிக்கும். So I got it அப்படினா யாராவது பேசிரும் ஓகே I got it அப்படினா ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு and ஏதோ ஒரு விஷயம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே I got it அப்படினா எனக்கு கிடைச்சிருச்சு. So நம்ம சிச்சுவேஷன் தக்க நம்ம அர்த்தம் பார்த்துக்கலாம். Next one, I've got nothing. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல
அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹவ் காட் நத்திங் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஹாவ் வச்சு நம்ம சொல்கிறோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். ஸோ ஐ ஹவ் காட் நத்திங் அப்படின்னா இந்த பாஸ்ட் டென்ஸில் தான் ஆனால் நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறோம். எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்கிறதுக்கு ஐ ஹவ் காட் நத்திங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தே காட் மேரீட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தே காட் மேரீட். நெக்ஸ்ட் ஒன், கெட் பேக் சூன். ஸோ கெட் பேக் சூன் அப்படின்னா இதுக்கும் வந்து நம்ம சிச்சுவேஷனுக்கு தக்க அர்த்தம் பார்த்துக்கலாம். கெட் பேக் சூன் அப்படின்னா சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்கிறதுக்கும் கெட் பேக் சூன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஃபோனெல்லாம் பாதியில் கட் பண்ணாங்க அப்படின்னா ஓகே சீக்கிரம் மறுபடியும் திரும்ப கால் பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கும் கெட் பேக் சூன் அப்படின்னு சொல்லலாம். திரும்ப சீக்கிரமானு சொல்கிறதுக்கும் நம்ம சொல்லிக்கலாம். சிச்சுவேஷனுக்கு தக்க அதோட அர்த்தத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கெட் அவுட் ஆஃப் மை சைட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்னு கோமா யாரையாவது சொல்லணும்னா கெட் அவுட் ஆஃப் மை சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட் காட் அவுட் ஆஃப் மை ஹேண்ட்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது என் கையை மீறி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் காட் அவுட் ஆஃப் மை ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கெட் யுவர் ஹேர் கட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முடிய வெட்டு அப்படின்னு யாரையா சொல்லணும்னா கெட் யுவர் ஹேர் கட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை கெட் யுவர் ஹேர் டன் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ரெண்டுக்குமே வந்து முடிய வெட்டு அப்படின்னு சொல்கிற அர்த்தம் தான் கிடைக்கும். ஸோ அந்த வெட்டுன்னு சொல்கிறதுக்கும் நம்ம வந்து கெட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கெட் யுவர் ஹேர் கட். ஸோ இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ் எல்லாமே ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஆனால் இது எல்லாமே நம்ம கெட் வச்சே நம்ம யூஸ் பண்ணிடலாம். இது மாதிரி நிறையா நம்ம வந்து பேசலாம். கெட்டுன்ற வார்த்தையோட யூசேஜ் மட்டும் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சால் கூட நிறைய விஷயங்கள் கெட் மட்டும் வச்சே நம்ம நிறைய பேசலாம். நிறைய சென்டென்ஸ் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ கெட்டோட யூசேஜ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கெட் வச்சு ஃப்ரேம் பண்ணுற சென்டென்சஸ்லாம் இல்லை கொஸ்டின்ஸ் எல்லாம் காமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.